ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரும் சந்தித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தைகளும் ப்ரோக்ராம் உடைய அந்த நிமிஷத்திலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமை அடைவாராக. அநேகர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கிற ஒரு சேனல். தேவனாகிய கர்த்தர் மகிமை அடையட்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, என்னுடைய ஊழியங்களுக்காக அதிகமாக செபித்து கொள்ளுங்கள். அநேக தரிசனங்களோடு கூட ஊழியத்தின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். தரிசனங்கள் நிறைவேறும்படியாக தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக எங்களை ஜெபத்தில் தாங்குங்க. தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 12வது வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ நம்மளால் அளக்க முடியுமா? முடியாது. அவ்வளவு தொலைவுக்கு நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார் என்று சொல்லி. இன்றைக்கு என் அன்பு தேவப்பிள்ளை, அவ்வளவு தொலைவிற்கு நம்முடைய பாவங்களை தூக்கி எறிந்து முதுகுக்கு பின்னாலே போட்டு கடலின் ஆழத்திலே அதை போட்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அது மாத்திரம் இல்லை, அந்த பாவத்தை விட்டு நம்ம விலக்கினார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவப்பிள்ளையே, குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வுகள், பலர் நம்மை குற்றம் சாட்டுகிற காரியங்கள், பலர் நம்மை பேசுகிற விதங்கள், பலர் நம்மை கேவலமாய் ஏளனமாய் பேசுகிற காரியத்தை குறித்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? எதற்காக நாம் வெட்கப்பட வேண்டும்? நம்முடைய பாவங்களை அவர் நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவப்பிள்ளையே, அதை விலக்கின காரியம் ஏதோ எட்டி பார்க்குற அளவுக்கு அல்ல. ஏதோ 1 கிலோமீட்டரில் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் போல் அல்ல. இல்லை ஒரு 1000 கிலோமீட்டரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதை எங்கே விலக்கி போட்டிருக்கிறான்ல முடியாது. ஏன்னா கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவாய் போய் பார்க்க முடியுமா? என் அன்பு தேவப்பிள்ளையே, அப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஏன் குறித்து, எதற்கு அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டும்? பிசாசு தான் நம்ம குற்றம் சாட்டுவான். பிசாசு தான் நம்மை குறை கொண்டிருப்பான். பிசாசானவன் தான் நம்மை வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பழையவைகளை கிண்டி கொடுத்து கொண்டே இருப்பான். பழைய காரியங்களை தூண்டிக்கிட்டே இருப்பான். பழைய காரியங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். பழையவைகள் ஒழிந்தன என்று சொல்லி வேதம் சொல்கிறதே. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் அவன் காரியத்திற்கு, அவனுடைய செய்களுக்கு, அவனுடைய நினைப்பூட்டுதலுக்கு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? பிரியமானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் உனக்கு இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தம் அதற்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி எபேசியரில் நாம் வாசிக்கிற முதல் அதிகாரத்தில். அப்படி இருக்கும் பொழுது தேவ சமூகத்துக்குள்ளே ஏன் அதற்காக கவலைப்பட வேண்டும்? பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் உனக்குள்ளாக இருக்குமானால், நிச்சயம் என் அன்பு தேவ பிள்ளையே, எதை குறித்து நீ கவலைப்பட மாட்டேன். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரின் பரிசுத்தராக இருக்கிறார், கர்த்தரின் சர்வ வல்லமையுடையவராக இருக்கிறார். இப்படி நீ ஆண்டவரை துதித்துக்கிட்டே தான் போவே தவிர அதை குறித்து என்ன பண்ண மாட்டேன்? கவலைப்படவே மாட்டேன். கவலைப்பட செய்கிறதும், துக்கத்தில் வைப்பதும், துயரத்தில் வைப்பதும், பழைய காரியங்களை இப்படி பண்ணிட்டுமே, அப்படி பண்ணிட்டுமே, இப்படி எல்லாம் நடந்துருச்சு, எதிர்காலம் என்னமோ ஆகுமோ, என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகும்? எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக தான் நடத்துவார். பயப்படாதிருங்கள். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய மீறுதல்கள் என்னாது இருக்கிறார், அவர் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நானே உங்கள் பாவங்களை குலைத்து போட்டிருக்கிறேன் என்று சொல்லி என் அன்பு தேவப்பிள்ளை வேதம் சொல்லுகிறது ஏசாயா 43. அப்படி இருக்கும்போது தேவன், நம்முடைய தேவன் நம்மை சுத்திகரித்து வைத்திருக்கிறார். அவரை போலவே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் அதை குறித்து சந்தோஷப்படுங்கள். எதை குறித்து நினைக்காமல் இருங்கள். பழையகளெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. அதை நினைக்கக்கூடாது. வேதம் அதுதான் சொல்கிறது. பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். விலக்கின காரியத்தை குறித்து எதுக்கு நினைக்கணும்?
ஒரு பாவமான காரியம் நம்மை தொடர்ந்து வந்தது, அதை நாம் செய்து கொண்டிருந்தோம் அல்லது அதுக்கு உடன்பட்டிருந்தோம், அதிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி வைத்திருக்கிறான்னு சொன்னால் அதை மனுஷன் ஒருவனும் சேர்க்க முடியாது. கர்த்தர் விலக்கினது தான். ஆகையால் சந்தோஷமாயிருங்க. யார் எப்படி என்ன குற்றச்சாட்டினாலும் சரி, கர்த்தரின் பாவத்தை மன்னித்தார். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய மகன், அவருடைய மகள் என்று சொல்லுங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, பழவிகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறினு சொல்லி வேத வசனங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் உள்ளத்தில் இருக்கிற வேலையில் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலக்கின பாவத்தை குறித்து நாங்கள் ஏன் கவலைப்படணும்? ஏன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அதற்காக கண்ணீர் வடிக்கணும்? ஏன் அதற்காக வெக்கப்படணும்? ஆண்டவரே, இதெல்லாம் செய்கிற ஆண்டவரே சத்துடைய கிரிகளை கற்ற முற்றிலும் அழித்து போடும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை கர்த்தர் ஆண்டவரை விலக்கி எங்களை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க, விலக்கி போட்டிருக்கிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டோம் என்கிற நிச்சயம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கட்டும், எங்களுக்குள்ளாக நிலைக்கட்டும். அப்படியே நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிற வறுமையாக இருந்த நாளிலையும் கூட சுவாமி ஆண்டவரை குற்ற உணர்வோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, ஐயோ நான் தவறு பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கவலையில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கும்படியாக செபிக்கிறேன். அப்பா தூக்கி எடுப்பீராக. அவர்களை ஆண்டவரை பலப்படுத்து, திடப்படுத்தும், தைரியப்படுத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்குற பெரிய காரியத்தை இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஊழியங்களுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுக்குறேன். அப்போ ஒப்பு கொடுத்து செபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.